தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு இருக்கார். அவருடன் பேசுவோம். வணக்கம் மேடம், நீங்க சொல்லுங்க. தற்போது பாரதிய ஜனதா கூட்டணி பின்தங்கி இருக்கிறது. பிரதமர் நீண்ட நாட்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். இது எந்த விதமான தாக்கத்தை பாஜகவில் ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? பின்னடைவுதான், தோல்விதான், வருத்தம் தான். வெற்றி பெற்றிருக்க வேண்டும். வெற்றி பெற்றிருந்தால் பீகார் மக்களுக்கு முன்னேற்றம் கிடைத்திருக்கும். நாங்கள் முன்னேற்றம் கொடுக்க போகிறோம் என்ற திட்டத்தை தான் முன்வைத்தோம். இந்த பீகார் மக்கள் அதற்கு வாக்களிக்காததால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய முன்னேற்றம், ஏனென்றால் முன்னேற்றத்தை மட்டுமே முன்னிறுத்தி நாங்கள் வாக்குகளை சேகரித்தோம். முன்னேற்றம் கிடைக்காம, என ஏற்கனவே பின்னடைந்த மாநிலம் என்ற பெயர் இருக்கிறது. வருத்தம் தான். ஆனாலும் ஒரு அரசியல் கட்சிக்கு வெற்றி தோல்வி சகஜம். அது மட்டுமல்ல, இதை தோல்வி என்று சொல்வதை விட ஒரு பின்னடைவு என்று தான் நான் சொல்வேன். ஏனென்றால் நீங்கள் வாக்கு சதவீதத்தை பார்த்தால் நாங்கள் 1% இழந்திருக்கிறோம். அதே அந்த கட்சிகள் எதிர்கூட்டணியில் 4% வாக்குகளை இழந்திருக்கிறார்கள். ஆக மக்கள் மீது, எங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை குறையவில்லை. ஆனால் அவர்கள் ஏற்படுத்திய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அவர்கள் நிதிஷ்குமார் எங்களோடு இருந்தார், பின்பு பிரிந்தார். அதே போல நீங்கள் வந்த முடிவுகளை பார்த்தீர்கள் என்றால் முதலில் வந்த முடிவுகள் எல்லாம் சாதகமாக இருந்தன. பின்பு சூழ்ச்சியினால் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சி அந்த திட்டத்தை மறைத்து வேண்டுமென்றே இறைச்சி போன்ற திட்டங்களை அவர்கள் மிக அதிகமாகவும் சூழ்ச்சியினால் வேண்டுமென்றே பிரச்சாரம் செய்ததினால் சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனால் இது பின்னடைவு என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் வருங்கால வெற்றி எந்த விதத்திலும் இது பாதிக்காது என்பதுதான் எனது கருத்து. பெரும்பாலான சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பிரதமரை முன்வைத்து பிரச்சாரத்தை செய்தது. ஹரியானாவில் ஆட்சியை பிடித்தது. ஜம்மு காஷ்மீரில் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறீர்கள். ஆனால் தொடர்ந்து தற்போது பின்னடைவு சந்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் பிரதமருடைய செல்வாக்கு குறைந்து விட்டதாம் நாட்டு மக்களிடையே. நிச்சயமாக பிரதமரின் செல்வாக்கு குறையவில்லை, அவரின் செல்வாக்கு கூடி இருக்கிறது. அதனால் தான் இந்த அளவிற்கு நாங்கள் அங்கே இடங்களை பெற்றிருக்கிறோம், இந்த அளவிற்கு வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் ஒரு மாநிலத்திற்குள்ளே உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் அங்கே அதை சரி செய்யாமல் பிரதமரை மட்டுமே குற்றம் சொல்வது சரியில்லை. உதாரணத்திற்கு மோடி அவர்களின் அலை இந்தியா முழுவதும் வீசிக்கொண்டிருந்த போது தமிழகத்தில் எங்களால் அதிக இடங்களை பெற முடியவில்லை. ஏனென்றால் அப்பொழுது அடிப்படை கட்டமைப்பு வெற்றி பெறுவதற்குரிய ஒரு கட்டமைப்பாக இல்லை என்பதை நாங்கள் ஒப்புக்கொண்டு ஆக வேண்டும். அதனால் மாநிலத்திற்குள்ள பிரச்சனையை மோடி அவர்கள் மீது சுமத்துவது சரியல்ல. ஏனென்றால் ஒரு பிரதமராக இருந்து கடுமையான அவர்கள் உழைப்பை செலுத்தினார். அதற்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். அவர் நினைக்கும் அளவிற்கு தமிழகத்தில் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பது இன்று எங்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரு பாடமாக இருக்கிறது என்று நான் சொல்வேன்.